டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய இந்த மகிழ்ச்சியான பொழுதிலே உங்கள் அனைவருக்கும் இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சி உளவியல் சமகால பிரச்சனைகள் தொடர்பாக பலர் கதைத்து கொண்டிருப்பார்கள். இப்போ கேட்கிறார்கள், நிறுவன தலைவர்கள், நிறுவனங்களை இயக்குபவர்கள், தனியார் துறையில் உள்ளவர்கள், நாங்கள் சில செயற்பாடுகளை செய்கின்ற பொழுது எங்களால் அதை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியாமல் உள்ளது. இது ஏன் சார்? சில செயற்திட்டங்கள் ஃபெயிலியர் ஆகின்றன. சில செயற்திட்டங்களை 100% வெற்றியாக்க முடியவில்லை. பல தடைகள் வருகின்றன. இதற்கு என்ன காரணம்? ஆக மனிதவள முகாமைத்துவத்தில் இதில் பார்த்தீர்களானால் தனி மனிதர்களாகிய நீங்கள் ஒரு நிறுவன தலைவராக இருக்கலாம், குடும்பத் தலைவராக இருக்கலாம். அதே நேரத்தில் உங்களோட குடும்பத்தில் அங்கத்தவர்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய டீம் ஒர்க் தான் இன்றைக்கு மிக முக்கியமான சொல்லப்படுகிறது. குழுவாக இயங்குதல், குழுவில் இயங்குதல். அப்போ நீங்கள் தனிப்பட்ட மனிதனாக இயங்குகின்ற பொழுதும் குழுவாக இயங்குகின்ற பொழுதும் அந்த செயற்பாடுகளிலே நீங்கள் இன்வால்வ்டாக ஈடுபட வேண்டும். இன்வால்வ்டா ஈடுபாட்டுடன் செயலாற்ற வேண்டும். நீங்கள் ஈடுபாட்டுடன் செயலாற்றினீர்களானால் உங்களுடைய காரியங்கள் வெற்றி அடையும். நீங்கள் ஈடுபாட்டோடு அந்த விஷயத்தில் பாருங்க, கன்சன்ட்ரேஷனை வச்சிருந்தீங்க என்றால், அல்லது உங்களுடைய டீம் ஈடுபாட்டோடு அந்த கன்சன்ட்ரேஷனை வச்சிருந்தீங்கன்னு சொன்னால், அதில் உள்ள தடைகள் என்று சொல்கிறீங்களோ, பல தடைகள் வருகிறது என்று சொல்கிறீர்கள். அந்த தடைகள் கண்டுபிடிக்கப்படும். நீங்கள் வேலை செய்ய நீங்கள் ஈடுபாட்டோடு வேலை செய்தால், ஏனோ தானோ ஒன்று வேலை செய்தால் என்று பலர் அப்படித்தான், அல்லது கடமைக்கு வேலை செய்தால் அது சொல்வார்கள், கூலிக்கு அடிக்கிறாரு, கூலிக்கு மாறு அடிக்கிறாரு. பாருங்க, அப்படித்தான் இன்று பெரும்பாலான அரசார்பற்ற தனியார் நிறுவனங்கள் எங்கட நாட்டில் இந்த செயற்பாடுகள் நடைபெறுகிறது. அப்போ இந்த செயற்பாடுகள் ஈடுபாடு இல்லாமல் நடைபெறுகின்ற பொழுது தடைகள் ஏற்படுகின்றன. செயற்பாடுகளை சரியாக முடிக்க முடியவில்லை, 100% அடைவு வரவில்லை, பல பிரச்சனைகள் வருகின்றன. அப்போ பாருங்கோ, இதிலிருந்து நீங்கள் மீள்வதற்கு ஒரே வழி, சரியாக திட்டமிட வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமாக ஒவ்வொரு செயற்பாட்டிலும் ஈடுபாட்டுடன் அந்த செயற்பாட்டை மேற்கொள்ளுதல். குழுவை ஒருங்கிணைத்து அந்த குழுவையும் ஈடுபாட்டோடு செய்வதற்கான வழிகளை காட்டி கொடுத்தல். ஆக இந்த ஈடுபாட்டோடு செய்கின்ற பொழுது 100% அடைவு மட்டும் அல்ல, மிகப்பெரிய சாதனைகளை செய்யலாம். இதுதான் உளவியல்ல எடுத்து கூறப்படுகின்ற மிக முக்கியமான பண்பு. நீங்கள் ஈடுபாட்டோட காரியங்களை செய்தீர்களானால் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, மிகப்பெரிய சாதனைகளை செய்யலாம். ஆக எங்களோட பிள்ளைகளுக்கு பாருங்க, கல்வியில் படிக்கும் பொழுது ஈடுபாட்டுடன் படிப்பதற்கு வழிகாட்ட வேண்டும். வேலை செய்வதற்கு, ஒரு பிரயாணத்தை செய்வதற்கு, சில செயற்திட்டங்களை செய்வதற்கு, அவங்களோட பிள்ளைகளுக்கு இந்த கன்சன்ட்ரேஷன் எக்ஸசைஸ், இன்வால்வ்மெண்ட் எக்ஸசைஸ், ப்ராக்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம், சைக்காலஜி ட்ரைனிங் ப்ரோக்ராம், இவற்றை கூடுதலாக வழங்க வேண்டியிருக்கிறது. உங்களோட நிறுவனத்தில் இது வழங்கணும். நீங்கள் வழங்கினீங்கன்னா அந்த வெற்றி பாதையை அடையலாம். எல்லோரையும் ஈடுபாட்டோடு செயலாற்ற வைக்கலாம். அதுக்கு நிறுவன தலைவர்கள், நிறுவனம் பல செயற்திட்டங்களை பிளான் பண்ணணும். ஏன் இப்படி நடக்குது, இதில் இந்த தீய நடத்தைகளில் இருந்து தப்புவதற்கு என்ன வழி, அதற்கு வைக்க என்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்யணும், இவங்களுடைய மனங்களில் எவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்தவும், அதை ஏற்படுத்தி ஒரு வளமான எதிர்காலத்தை கட்டியமைப்போம். வணக்கம்.